இங்க ராதிகாவுமே கோபியை தேடி அவங்க போற பார்க்குலாம் போய் பார்க்குறாங்க. சொல்லப்போனா அங்க போய் விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது, கோபி நேத்து இங்க வரவே இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. இத நினைச்சு இங்க கோபிய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ராதிகாவுமே. யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன கேட்கறதுன்னே தெரியல. கோபிக்கு பழக்கமானவங்க எல்லார்கிட்டயுமே விசாரிச்சாச்சு. கோபி எங்க போனாங்கன்னு தெரியல. அதே நேரத்துல இங்க பாக்கியாவோட குடும்பமும் மொத்தமா இங்க வீட்ல இல்ல. ஒருவேளை இங்க கோபி, பாக்கியா குடும்பம்லாம் சேர்ந்து இங்க வெளியில போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே கோபி ஆபரேஷன் முடிஞ்சு எல்லாமே பக்காவா இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க செலியன்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து ராதிகாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப செலியனுமே இருந்துகிட்டு இங்க ஏற்கனவே வந்த காலை ஈஸ்வரி கட் பண்ணி விட்டதை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி ராதிகாட்ட இருந்து கால் வந்துச்சு, ஆனா அந்த கால் எடுக்காம பாட்டி தான் கட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா பாக்கியாவே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா நீ அந்த போனை வாங்கிட்டு போயிட்டு நீ அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல, அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அப்பதான் செலியனுமே இருந்துகிட்டு, இல்லம்மா சரி நீங்க வந்த உடனே உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலாம் தான் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே டேரக்டா ராதிகாவோட போனுக்கு கால் பண்றாங்க. இப்பயுமே கால் வந்து ஆன் ஆயிருக்கு. அவங்களுக்குமே ரிங் போயிடுது. உடனே இந்த பக்கம் வந்து ராதிகா கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாக்கியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும், இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே வர சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ராதிகாவுமே ஏதாவது பிரச்சனையா பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல ஒன்றும் இல்லை நீங்க இங்க வாங்க முதல்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர வைக்கிறாங்க. இங்க எப்பவும் போல கேஷுவலாவே ராதிகாவும் ரெடி ஆகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பாக்கியாவுமே இருந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும், நேற்று உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, சொல்லப்போனா அவர் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்டே இங்க ராதிகா பதறி போய் அடிச்சு பிடிச்சி இங்க மறுபடியும் கோபி இருக்கிற ஐசியூக்கு ஓடி வராங்க. அப்ப கரெக்டா இங்க ராதிகா ஓடி வரதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வருது. இவளாலதான் என் பையன் இந்த நிலைமையில இருக்கான், சாவுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கான், இவன் மறுபடியும் இங்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு இருக்காங்க. அதே நேரத்துல செலியன், எழில், இனியா இவங்க எல்லாருமே இங்க ராதிகாவை ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவுமே கண் கலங்க ஓடி வந்து அந்த ஐசியூ டோர் வழியா இங்க கோபியை பாக்குறாங்க. அதே நேரம் கோபியுமே ஆபரேஷன் முடிஞ்சு அன்கான்சியஸ் நிலையில இருக்காரு. அப்போ உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற டாக்டருமே, இங்க பாருங்கம்மா இப்போதைக்கு யாரும் உள்ள போக முடியாது, இன்னும் ஒரு நாள் யாருமே அலோவ் பண்ண முடியாது, ஆபரேஷன் இப்பதான் அவருக்கு முடிஞ்சிருக்கு, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே காம் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, ஆமா இப்ப எதுக்காக இங்க வந்து நாடகத்தை போட்டுட்டு இருக்க, என் பையனை கொல்ற ஸ்டேஜுக்கு நீ பேசி வச்சுட்ட, அப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லானதுக்கு அப்புறம் நீங்க வந்து நாடகத்தை போட பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ராதிகாவுமே அழுதுகிட்டு, நான் அப்படி ஆகணும்னு நான் பேசவே இல்லை, ஆனா நான் அவாய்ட் பண்ண விதம் அவருக்கு ரொம்பவே வலிச்சிருக்கும் போல இருக்கு, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி தலையில அடிச்சுட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, என் பையன் வாழ்க்கை விட்டு முதல்ல நீ போயிட்டு, என் பையன் வாழ்க்கையில நீ இருக்கிற வரைக்கும் என்னோட குழந்தைங்களும் சரி இங்க பாக்கியாவும் நிம்மதியா இருக்க முடியாது, நீ இனிமேல் என் பையன் வாழ்க்கைக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா இங்க ராதிகாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும் இங்க ராதிகாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு கேன்டீனுக்கு கொண்டு போறாங்க. அங்க போயிட்டு இங்க பாருங்க ராதிகா, அவங்க எல்லாம் பேசுறாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோபிக்கு வந்து எல்லாமே சரியாயிடுச்சு, அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ஒன்று பண்ணது இருந்துச்சு, அதுவும் முடிச்சுட்டாங்க, எல்லாமே சக்ஸஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாள் அவர் வந்து ரெகுலர் நிலைமைக்கு வந்துருவாரு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் எங்க ராதிகாவுமே இருந்துகிட்டு, அன்னைக்கு நைட்டு அவர் எனக்கு கால் பண்ணாரு, அவர் மேல இருக்கிற கோபத்துல தான் அந்த காலை நான் அட்டன் பண்ண மாட்டேன், அப்ப கூட திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு, நான் தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் என்னை சமாதானப்படுத்த தான் கூப்பிடுறாரு நினைச்சிட்டு என் போனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், நான் மட்டும் இந்த மாதிரி போன் அட்டன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா என் வீட்டுக்காருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் அதை பார்த்து சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல வேலை பாக்கியா நீங்களாவது கால் எடுத்தீங்க, எப்படியோ கால் எடுத்து கோபியை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாக்கியாவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காம் பண்ண பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே நான் மனசுக்குள்ள இருக்க எல்லா வேதனையும் வச்சுதான் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும், முக்கியமா வந்து இனியா பேசுனதை வச்சுதான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த இனியா தான் புரிய வச்சிருப்பாங்க. ஆனா இங்க ராதிகாவுமே அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீங்க பாக்கியாவை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரையுமே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் போட்ட ப்ரெஷர்னாலே அவரை தன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு பயங்கரமா வந்து ஃபீல் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதே நேரம் இன்னொரு பக்கம் டாக்டருமே போய் செக் பண்ணி பார்த்துட்டு, சரி நீங்க இதுக்கு மேல கோபி போய் பார்க்கலாம், ஆனா 2 பேரா போய் பாருங்க, இந்த மாதிரி கூட்டமா போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க ஈஸ்வரி இனியாவும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க கோபி கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கோபியுமே தன்னோட அம்மாவையும் இனியாவையும் பார்த்தோன்னே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அழாதீங்கப்பா நாங்க இருக்கோம், உங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுமே ஆறுதல் சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே கோபி கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருப்பா, உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் தான் காரணம், நான் உன்னை ஒதுக்கி வச்சதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற கோபியுமே, அப்படிலாம் இல்லம்மா, நான் தான் உங்களெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், பாக்கியாவை பழி வாங்குறதா நினைச்சு உங்க எல்லாத்தையுமே பழி வாங்கிட்டேன், நான் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த என் பொண்ணு தான் எனக்கு புரிய வச்சான்னு சொல்லிட்டு இனியாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அடுத்த ஆள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க ராதிகாவும் அதுக்கப்புறம் பாக்கியாவும் உள்ள வராங்க. இந்த பக்கம் வந்து கோபியோட ரைட் சைட்ல ராதிகாவும், கோபியோட லெஃப்ட் சைட்ல இங்க பாக்கியாவும் நிற்கிறாங்க.
இத பார்த்த கோபிக்குமே தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெளிவா புரிய வருது. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இந்த மாரி சம்மந்தமே இல்லாம 2 பேர நம்மளோட வாழ்க்கையில இழுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையும் கெட்டு போறதுக்கு நானுமே ஒரு காரணமா இருந்திருக்கேன். நான் இதுக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல ராதிகாவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கும் லைட்டா கண் கலங்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்களோட எமோஷன்ஸ எப்பவும் போலயே தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, "உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல, பெட்டரா ஃபீல் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது மனுஷன விசாரிக்கிற மாரி விசாரிக்கிறாங்க. இத பார்த்த கோபிக்குமே புரிஞ்சிருது. பாக்கியா தான் நம்மள காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.